ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு லைவ் வால்பேப்பர் எப்படி டிக்டாக் மூலமா சேவ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய்ட்டு டிக்டாக் வால் பிக்சர் அப்படின்னு இந்த ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கும் பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணாதீங்க. ஓப்பனே பண்ணாமல் நார்மலாக எப்பயும் எல்லா ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி வெளியே வருவீங்களோ நார்மலாக வந்து ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து வந்துடுங்க. இப்போ நம்ம டிக்டாக் ஓப்பன் பண்ணலாம். நார்மலாக ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு டிக்டாக் ஓப்பன் பண்ணுங்கள். டிக்டாக் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகிட்ருக்கும். அதுக்கு கீழே வந்து ஷேர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஷேர் பட்டனை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி திருப்பிங்க அப்படின்னா இங்கே வந்து லைவ் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த லைவ் ஃபோட்டோ கிளிக் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா லைவ் ஃபோட்டோ சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு காட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஃபோனுக்கு வந்து வெளியே போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இப்போ இந்த வால்பேப்பர் வந்து செட் ஆகிடுச்சு. நார்மலாக நம்ம எப்படி வால்பேப்பர் இருக்குமோ அந்த மாதிரி வந்து லைவ் வால்பேப்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.